Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 day 27 க்கான question. Question number 32. Al2O3 is reduced by electrolysis at low potential and high currents. If 4.0 into 10 to the power 4 amperes of current is passed through molten alumina for 6 hours, what mass of aluminum is produced? Assume 100% current efficiency. Atomic mass of aluminum is equal to 27 gram per mole. So, நமக்கு questionல என்ன சொல்றாங்கன்னா அலுமினாவை நம்ம electrolysis பண்ணும் பொழுது இது reduce ஆகும். So, Al3 plus is reduced to aluminium. என்ன கண்டிஷன்ல 4 into 10 to the power 4 amperes of current 6 ஹவர்ஸ்க்கு பாஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ அவ்வளோ நேரத்துக்கு 4 into 10 to the power 4 ஆம்பியர் கரண்ட் பாஸ் பண்றோம்னா எவ்வளோ அலுமினியம் டெபாசிட் ஆயிருக்கு இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் அலுமினியம் டெபாசிட் அல்லது ப்ரொடியூஸ்ட் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அப்படின்றது ஐன்னு நம்ம எடுத்துக்கலாம். I is equal to 4 into 10 to the power 4 amperes. டைம் t எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்போவுமே செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 6 into 60 into 60. ஸோ இதுதான் நம்மளுக்கு டைம் செகண்ட்ஸில். இப்போ நம்ம ஐடியிலேருந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ணலாம், எவ்வளோ சார்ஜ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது இந்த கரண்ட்லையும் இந்த டைம்லையும்னா அப்போ Q is equal to I into T. இதுதான் ஃபார்முலா. அப்போ ஐக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் 4 into 10 to the power 4. Tக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் 6 into 60 into 60. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 36 into 6 வந்து 216 வரும். இன்ட்டு 4 போட்டோம்னா 864 வரும். ரெண்டு ஜீரோஸ் இருக்கு. அப்போ 86400 இன்ட்டு 10 to the power 4 கூலும் நமக்கு கிடைக்குது. ஸோ Q is equal to இந்த வேல்யூ நம்ம எடுக்கிறோம். இப்போ Q தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து நம்ம எப்படி மாஸ் டெபாசிட்டட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல 27 கிராம் பர் மோல், சரியா, ஒரு மோல் அதாவது 27 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் இப்படி எழுதிக்கலாம். 27 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம். கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் ரிக்வயர்ஸ் எவ்வளோ சார்ஜ் ஆஃப் கரண்ட் தேவைப்படும் அப்படின்னா 3 into 96,500 கூலும் ஆஃப் கரண்ட். ஏன் நம்ம 3 போடுறோம், இப்போ இந்த Al2O3ல Al என்ன சார்ஜ்ல இருக்கும் 3 பிளஸ்ல இருக்கும். ஸோ இது 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணி Al மாறுது. ஸோ அதனால இந்த இடத்துல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 3. அப்போ 3 ஃபாரடே ஆஃப் கரண்ட் வந்து நமக்கு தேவைப்படுது 27 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் டெபாசிட் ஆகிறதுக்கு. சரியா, அதனால தான் இங்கே 3 into ஒரு ஃபாரடேக்கு 96,500 கூலம்ஸ். அதனால 27 கிராம் ஆஃப் அலுமினியம் டெபாசிட் ஆகிறதுக்கு நம்ம 3 into 96,500 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து எவ்வளோ கூலும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 86,400 into 10 to the power 4 கூலும் சார்ஜ் கரண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் நம்மளுக்கு டெபாசிட் ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம், therefore 86,400 into 10 to the power 4 கூலும் ஆஃப் கரண்ட் அல்லது சார்ஜ் டெபாசிட்ஸ் எவ்வளோ கிராம் ஆஃப் அலுமினியம். எப்படி கால்குலேட் பண்ணோம், இது சிம்பிளா நம்ம வந்து சாதாரணமா மேக்ஸ்ல நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா எப்படி போடுவோம் அதை வந்து நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். ஸோ 27 கிராமுக்கு 3 into 96,500 கூலுமா இருந்ததுன்னா
86,400 கூலுமுக்கு எவ்வளோ? ஸோ நம்ம இதை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே தான் இங்க எழுதுறோம். ஸோ இங்க ஸ்டேட்மெண்ட்டா எழுதுறோம். நம்ம எக்ஸாம்ல போடும்போது இந்த மாதிரி ஷார்ட்டா போட்டுட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம்ல போடும்போது யாருமே வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதி சால்வ் பண்றோமா? அதெல்லாம் இல்ல. நம்ம எவ்வளோ ஷார்ட்கட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி ஃபாஸ்டா கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதுறோம். நீங்க எக்ஸாம்ல போடும்போது இந்த மாதிரி 27 கிராமுக்கு இவ்வளோ கூலும்னா 86,400 கூலும்க்கு எவ்வளோ கிராம்? டைரக்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன எழுதுவோம் இந்த இடத்துல? இட் இஸ் ஈக்குவல் டு 27 into 86,400 divided by 3 into 96,500. ஸோ இது சிம்பிளா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். வேணா கேன்சல் பண்றேன். ஸோ இந்த ரெண்டு 0 இந்த இடத்துல இன்டூ 10 to the power 4 இருக்கு. 10 to the power 4. ஸோ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். இதையும் கேன்சல் பண்ணோம்னா இது 9 times, இது 1 time. ஸோ இப்போ இது அப்படியே 864 into 9 divided by 965 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்னா 8.05 into 10 to the power 4 grams of aluminum. சரியா? ஸோ நம்மளுக்கு இங்க பார்த்தோம் அப்படின்னா 8.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்ராக்சிமேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 8.1 into 10 to the power 4 gram of அலுமினியம். ஸோ நம்மளோட ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி 8.1 into 10 to the power 4 grams. ஸோ இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.